ஹாய் மக்களே. இப்போ ரீசெண்டாக அசோக் ஸ்ரீநிதியோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் மைவே 3 ஆர்ட்ஸ் எம்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைச்சே ஆகணும், பெயில் கிடைச்சே ஆகணும், அவர் பெயில் கிடச்சி வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. இது என்னடா புதுசாக இருக்குது, மைவே 3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் தான் ஆசைப்படுவாங்க. அப்புறம் கார்த்திக் பிள்ளை சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த வந்துடுவாரா, இந்த வந்துட்டார், இந்த வந்துட்டார், இந்த வாரம் வந்துடுவார், அடுத்த வாரம் வந்துடுவார்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். புதுசாக என்னடான்னா இவரும் ஆசைப்பட்றாரு, இது புதுசாக இருக்கே, வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். இப்போது நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் காசு தரமாட்டார் தரமாட்டார் தரமாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மற்றவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, எங்கள் எம்டி வெளியில் வந்த உடனே எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டுருவார் அப்படின்றாங்க. ஆனால் அவர் ரூபா கூட அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் வெளியில் வந்த உடனே வேலை காசு கொடுக்குற ஐடியாவே கிடையாது. அவர் என்ன சொல்ல போகிறார், கோர்ட்டில் கேஸ் நடக்குது, இல்லை இப்போதைக்கு என்னால் தர முடியாது, நாளாகும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் இருக்குது, அந்த பிரச்சனைலாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால் காசு தர முடியும் அப்படின்ற மாதிரி உங்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பார். இழுத்தடிச்சு தான் காசு தர்றதும் தராததும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அவர் காசு தர மாட்டார், கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், உங்களை ஃபுல்லாக அலைய விட்டுக்கிட்டு இருப்பார். இதுதான் ஒரே இது. வர இனிமேல் சேரப்போகிறவங்கள நான் தடுத்துருக்கேன், ஆனால் ஏற்கனவே சேர்ந்தவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது புதுசாக இருக்குது, என்னடா அது, வெளியில் வருவார், வந்தாலும் 10 பைசா தரமாட்டாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ மைவே 3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கெலாம் இன்னொரு ஷாக்கு. அவர் சொன்னாலும் சொல்லலாம், எம்டிக்கு அவருக்கு அது ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்கள்கிட்டருந்து 1,21,000 வாங்கியிருப்பார் சிஎம் மெம்பர்ஸ்க்கு. மற்ற கஸ்டமர் ஓப்பனிங் மெம்பர்ஸ்க்குலாம் 360 வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபேஸ் மார்க் கொடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம மைவே 3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு ரைட்ஸே கிடையாது. அவர்கிட்ட எனக்கு வந்து நீங்கள் உங்கள் காசை திரும்ப கொடுங்கன்னு, என் காசை திரும்ப கொடுங்கன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. பே அவுட் போடுங்கன்னு கேட்குறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் லீகலாக டாக்குமெண்ட் வாங்கினதே கிடையாது. ஓகே, இதான் நான் வாங்கியிருக்கேன், இந்த லீகல் டாக்குமெண்ட் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு நீங்கள் பணம் மாதம் மாதம் கொடுத்தே ஆகணும்னு. அவர் வருவார், வெளியில் வருவார், காசு போடுவார்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் அவர் வெளியில் வருவார், காசு போடுவார் அப்படின்னு. ஆனால் இங்கே காசு போட முடியாதுன்ற சூழ்நிலைக்கு நிறையா இருக்குது. இப்போது 1,21,000 சொல்கிற சிஎம் மெம்பர் கட்டுறோம். ஆனால் அவர் ரிட்டன் கிஃப்டாக கேப்சூல் பாக்ஸு எவ்வளோ கொடுக்குறாரு, 1,55,000 56,000 ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துட்றாரு. ப்ராடக்ட் கொடுத்துட்றாரு, கிஃப்ட் இல்லை, ப்ராடக்ட் கொடுத்துட்றாரு. அப்படி அவர் ப்ராடக்ட் கொடுத்துட்டாருன்னா அங்கேயே நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்க, அவர்கிட்ட காசு கொடுத்தீங்க, அதுக்கு அவர் பொருள் கொடுத்துட்டார். இப்போ ஆட்ஸ் பார்த்தா காசுன்றது அவர் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஆட்ஸே நான் போடலை, நாளையிலேருந்து நான் நிப்பாட்டிட்டேன், ஆட்ஸே போட போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் ஆட்ஸ் பார்க்க போகிறது கிடையாது, அவர் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி வந்து நிற்க போகுது மக்களே. இதுதான் எனக்கும் பயமாக இருக்குது, இது கடைசியில் இப்படி வந்து நிற்க போகுது அப்படின்னு. ஏன்னா இது சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஆட்ஸே நாளையிலேருந்து போடலை அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அவர் எதுக்கு காசு கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன செய்கிறது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிலும் இல்லை. அப்புறம் கார்த்திக் பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கார், ஆகஸ்ட் 15th வந்துடும். இந்த வந்துருச்சு ஆகஸ்ட் 15. இன்றைக்கி ஆகஸ்ட் 15 தான். வெளியில் வரலையே. அவர் சரண்டர் ஆகியிருக்காரு. இஓடபிள்யூவில் சொல்லியிருக்காங்க, இன்னும் நாங்கள் விசாரிக்கணும்னு. ஸோ அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பெயில் இன்னொரு தடவை அப்ளை பண்ணி மறுபடியும் வாங்கணும். இது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரில. செப்டம்பர் 5க்கு மேலே பெயில் கிடைக்க சான்சஸ் இருக்குன்றாங்க. அசோக் ஸ்ரீநிதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காப்புல. கிடைக்கட்டும், வெளியில் வரட்டும், வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த லட்சணத்தில் இருக்குது இந்த கேஸ். இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னடான்னா, குறிஞ்சி எங்கடான்னா ஆளைய காணோம். இவ்வளோ நாள் அன்பாக இருந்த சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டே வந்தாப்புல. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மக்களுக்கு, சரி ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க, ஆள் இருக்காங்க, துணைக்கு இருக்காங்கன்னு. அவர் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார். அவங்க ஒய்ஃபும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். எங்கே இருக்காங்கன்னே தெரில. இவங்கள தேடி வேறு தனியாக அலையணும் போல்.
ஆனால் என்னென்னா இவ்வளோ மக்கள் 69,00,000 வந்து இருக்காங்க மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ். ஆனால் அவங்கள எங்கேயுமே இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு எங்கேயுமே சொல்ல முடியல. எங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரில. வெளியில் பெயில் கிடச்சா எம்டிக்கு பெயில் கிடச்சா மட்டும்தான் வெளியில் வருவாங்க. ஏன்னா எம்டிக்கு பெயில் கிடச்சிருச்சுன்னா இவர் 2வது ஆளாக இருப்பார். ஸோ அதனால் அவருக்கு பெயில் கொடுத்துட்டீங்க, எனக்கும் பெயில் கொடுங்கன்னு போய் அப்ளை பண்ணுவார். அது வரைக்கும் இவர் வெளியிலே வரமாட்டார். எங்கிட்டாச்சும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டார். ஸோ இந்த நிலமை. ஆனால் நிறைய மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க, காசு வந்துடும் காசு வந்துடும் காசு வந்துடும்னு. ஆனால் அப்ளைனர்ஸ் யாருமே வந்து நம்பிக்கை இழக்கலை. பீதியில் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, எல்லோரும் வீடியோ போடுறாங்க. மக்களே நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்ம எம்டி சார் வெளியில் வந்தோடனே காசு போட்டுருவார். யாருமே இது பண்ணாதீங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. எவெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறானோ அவன் வீடியோலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவாக பேசுகிறது பார்க்க வேண்டாங்க. நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் ஒரு ஸ்டாட்ஸோடு பேசுகிறீங்களான்னா இல்லையே. ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் இப்படிலாம் இருக்குது, காசு தருவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்கிறீங்களா? ஆட்ஸ் பார்த்தா காசு வருன்றோம், ஆனால் காசு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. எம்டி ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரா டேரக்டர்? மற்றவங்களாம் எங்கே போனாங்க? மற்ற டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ரன் பண்ணலாம். ஆப்பு 1008 பிரச்சனை வருது. ஆப்பை ப்ராப்பராக ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியல, அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இல்லை எம்டி போயிட்டார், ஆனால் அவர் யூஸ் பண்ணுற யூடியூப்பு, ட்விட்டர் ஹேண்டிலு, இன்ஸ்டாகிராமை அவரோட அட்மின் தானே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாரு. மற்ற டேரக்டர்ஸ்லாம் தெரிந்து அடிக்கடி டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்கலாமே. அப்டேட் கொடுக்குறதுன்னா டேரெக்டாக பணமே போடலாமே. ஆனால் இது வரைக்கும் பணம் போடுறதை பற்றி மட்டும் எந்த ஒரு அப்ளைனரும் சொல்ல மாட்டாங்க. எங்கே தாண்டா இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. பணத்தை மட்டும் போடுறத பற்றி மட்டும் பேச மாட்டேன்றீங்க. எம்டி வந்தால் தான் பணம் போடுவார், எம்டி வந்தால் தான் பணம் போடுவார்ன்றாங்க. அவர் எப்போ வரப்போகிறாருன்னு தெரில. அடுத்த செப்டம்பர் மாதம் அவர் வந்தோடனே பணம் போடுவார்னு நம்பிக்கிட்டு இருப்போம். நம்புவோம், வேறு வழி இல்லை.